அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று கவிஞர் கண்ணதாசனுடைய பிறந்த நாளை. அதனால் கவிஞர் கண்ணதாசனை பற்றி சில விவரங்களை பார்ப்போம். கவிஞர் கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய கவிஞருங்க. அது தமிழ்நாட்டிலே திரைப்பட கவிஞர்களிலே மிகவும் முக்கியமானவர் கவிஞர் கண்ணதாசன் என்பது எல்லோருக்குமே தெரியும். நான் தினந்தோறும் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்காமல் தூங்க மாட்டேன். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா பாடிய பாடல்களை கேட்காமல் தூங்க மாட்டேன். அந்த அளவுக்கு கவிஞர் கண்ணதாசன் மேனுடைய ஒரு பற்று. நாளை அவருடைய பிறந்த தினம். அதற்கு அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என்று நினைக்கிறேன். கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய வனவாசம் என்ற ஒரு புத்தகத்தில் அவர் காரைக்குடிக்கு அருகிலே சிறுகூடல்பட்டி என்ற ஊரிலே பிறந்தவர். பிறந்து ஒரு மத்தியஸ்தர குடும்பம்தான், ஏழை குடும்பம் கிடையாது, மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் கிடையாது. மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் கூட சொல்லலாம். காரணம் என்னன்னா, அவங்க அப்பா காரே வச்சுருந்துருக்காரு. அங்கேருந்து காரைக்குடிக்கு காஃபி குடிக்கு காரில் தான் போவாராம். அதுக்கப்புறம் வித்துட்டார் சூதாட்டத்தில். அவரும் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, தன்னுடைய அவங்க அப்பா கொஞ்சம் சூதாட்டத்தில் இது பண்ணிட்டார். அவருக்கு அவர் 8வது வரையும் தாங்க படித்தவர். ஆனால் கதை ஆற்றல் நிறையா உண்டுங்க. அதனால் கதை எழுதணும்னு சொல்லிட்டு அவர் திருச்சிக்கு போயிருக்காரு. திருச்சிக்கு போயிட்டு அங்கேயும் ஒன்றும் முடியலை. அது உடனே என்ன செஞ்சுருக்காருன்னா, அங்கேருந்து சென்னைக்கு டிக்கெட் எடுக்காமலே பயணம் செய்து போய் மிகவும் கஷ்டப்பட்டிருக்காருங்க. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ, எத்தனை ரெண்டு உறவினர் வீட்டில் 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், தொடர்ந்து இருக்க முடியுமா? அது வனவாசத்தில் படித்தா தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருங்க. கவிஞர் கண்ணதாசனுடைய கஷ்டத்தையெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. ஆனால் அதே சமயத்தில் தவறுதலும் செஞ்சிருக்காரு. எந்தெந்த சூழ்நிலையில் தன் தவறுகள் செய்தோம் என்பதை அவரே வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு மிகப்பெரிய கவிஞர் இவ்வளோ உண்மையை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே முன்னுரையை முதல்ல படிக்க மாட்டேன். பெரும்பாலும் நான் எல்லாத்துலேயும் படிச்சிடுவேன். அந்த கதை, இவருடைய வனவாசத்தினுடைய கதையை படிக்கையில் எனக்கு முன்னுரையை படிக்க டைம் இல்லை. அதனால் அதை முடித்த பிறகு தான் அப்புறம் முன்னுரையை படித்தேன். அப்போ தான் தெரிகிறது, அவர் ஒரு முன்னுரையில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய வாழ்க்கை கதையை பூரா எல்லா கதைகளும் நான் கெட்ட விஷயங்களை பூரா சொல்லிடுறேன். ஏன்னா உண்மை கதை அதை எல்லாம் பூரா சொல்லிடுறேன். நான் என்ன செஞ்சேன்னா, மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை படித்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, சுயசரிதையில் அவர் சின்ன வயசில் சில தவறுகள் இவர் மாதிரி அவர் தவறு செய்திருக்காரு. அந்த தவறை அவரே சொல்லுகிறாரே. இந்தியாவினுடைய சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள், அப்போ நாம் ஏன் சொல்லக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் அவர் திருக்குறளை 1330 குறள்களை படித்துள்ளார். அந்த திருக்குறளில் 1330 திருக்குறளையும் படித்ததில் ஒரு திருக்குறளில் ஒரு அதிகாரத்தில் அறத்துப்பாடில் வாய்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் வாய்மைன்ற ஒரு அதிகாரத்தில் ஒரு குறளை மட்டும் சொல்கிறேன். 10 குறளையுமே சொல்லலாம், ஆனால் ஒரு குறளை மட்டும் சொல்கிறேன். அதில் அவர் என்ன சொல்லுவார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதை அவர் அந்த
வாய்மைன்ற ஒரு அதிகாரத்தை படித்த உடனேயே உண்மையே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாரு, மகாத்மா காந்தி உண்மையை சொல்லியிருக்காரு, நம்மளுடைய சுயசரிதம் நம்முடைய உண்மையை பூரா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாருங்க. இதுதான் அவருடைய இது. அதை இப்போ நினச்சி பார்த்தா உண்மையிலேயே எனக்கு வந்து இவ்வளவு இதாக உண்மையை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணா அவ்வளோ ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு இதான் காரணம். ஒரு மிகப்பெரிய கவிஞருங்க, மறக்க முடியாத உண்மைங்க. ஒவ்வொரு இதுலேயும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுதான் இவருடைய ஒரு பாட்டில் கூட எழுதியிருப்பார். அதாவது 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6ன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் அவர் ஒரு அவர் படிச்சிருப்பாருங்க. என்னென்னா, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் திருக்குறளை அப்படியே சொல்கிறாருங்க. திருக்குறளை படித்து அதைத்தான் அப்படி சொல்கிறார். திருக்குறளில் அவர் காமத்துப்பாலுக்கு உரை எழுதியிருக்கிறார், அறத்துப்பாலுக்கு உரை எழுதவில்லை, பொருட்பாட்டுக்கும் உரை எழுத போகும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா சென்றார், மரணம் அடைந்து விட்டார். ஆனால் அவர் மரணம் அடையலைங்க. அவர் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. இப்போவும் நான் சொல்கிறேன், அவர் நாளைக்கு பிறந்த நாள், அவர் மரணமே இல்லைங்க. திறந்தோறும் அவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கவங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதருங்க அவர். தவறு செஞ்சது உண்மைதான், சந்தர்ப்ப சூழ்நிலையால் செஞ்சுருக்காரு. இனிமேல் அவர் என்ன சொல்லிட்டு இனிமேல் மாணவர்கள் தயவு செய்து யாரும் என்னை பின்பற்றி எந்த தவறும் செய்யாதீங்கன்னு சொல்கிறார். தவறு மகாத்மா காந்தியே ஒத்துக்கிறாரு, நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா திருவள்ளுவர் உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு குறளையும் பார்ப்போம். 2வது குறள் அவருடைய இதை. அதாவது 2வது குறளில் வந்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அந்த ஈதல் இசைப்பட, ஈதல்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்காருங்க. 10 குறளுங்க. அதில் ஒரு குறள் அவர் சொல்கிறாருங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கிறார். இதனைத்தான் இவர்களுடைய திரைப்பட பாடலிலே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனை மன்னர்கள் படையும் கொடையும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பாரி தன்னுடைய முல்லை தேரை கொடுத்தான், அந்த கொடிக்கு முல்லை தேரை கொடுத்தான் பாரி. அது படறதுக்கு முல்லை தேரை கொடுத்தான், அதான் கொடை. அந்த கொடையைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வப்புலவர் நம்ம இவர் கவிஞர் கண்ணதாசனும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, படையும் சரி கொடையும் சரி ரெண்டுலேயுமே நம்ம தமிழக மன்னர்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். தமிழக பண்பாட்டை இப்போதும் சீரழிந்து போய்கொண்டிருக்கிற தமிழக பண்பாடு வந்து ஆதி காலத்தில் அற்புதமாக இருந்திருக்கிறது. பண்பாட்டை காக்க வேண்டுங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு பண்பாடுங்க தமிழக பண்பாடு. மன்னர்கள் இருந்திருக்காங்கல்ல, ஒரு முல்லை கொடிக்காக தேரை கொடுத்த பாரி மன்னனே இருந்திருக்காரா பாருங்க. அதனால தான் அவர் சொல்கிறார் அந்த பாடலை இவரும் சொல்கிறார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அடுத்து இன்னும் ஒன்று, நிலையாமை என்ற அதிகாரம்ங்க. நிலையாமை என்ற அதிகாரத்திலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது நிலையாமைனா வாழ்க்கையே நிலையில்லாததுங்க. அதாவது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொல்கிறாப்புல. அதாவது உறங்குவது போலும் சாக்காடு என்பது உறங்குவது போல, உறங்கி விழுப்பது போல் தான் பிறப்புன்னு சொல்கிறாங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அப்போ எந்த அளவுக்கு மனிதனுடைய இயலாம் வாழ்க்கையினுடைய நிலையாமை இருக்கிறது. இப்படி இருக்கும்போது எவனும் மிகப்பெரிய செல்வத்தை நாம் செல்வந்தராகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. இருக்கிறத வச்சு நம்ம நல்லா அனுபவிச்சுட்டு போகணுங்க. அதுதாங்க. அதைத்தான் இவர் என்ன சொல்கிறாரா, அந்த நிலையாமை என்ற அதிகாரத்திலே கவிஞர் கண்ணதாசன்
அவர் தன்னுடைய, அதாவது இதுக்கிடையில் இவரே சொல்லியிருக்காரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமே, அதாவது அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்காருங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது வந்து குறுக்கு வழியில் வாழ்ந்து திருடனாகலாம், அப்படி திருடி பணக்காரனாகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவ்வளவு நல்லதில்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நிலையாமை என்ற தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், இவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, உனக்கும் கீழே உள்ளவன் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உனக்கும் கீழே உள்ளவன் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்னங்க அவருடைய ஒரு கற்பனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கவிதை. அந்த அவர் மனிதருங்க. அவரை வந்து சில பேர் வந்து அவருடைய தவறுதல் அது சொல்கிறார், காரணமே ஒத்துக்கிறாருலங்க. மிகப்பெரிய கவிஞர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிறாருலங்க. அதுக்கு தான் காரணம் சொல்கிறார். மகாத்மா காந்தியே தன்னுடைய உண்மையை சொல்லாருன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவரும் சொல்கிறார், உண்மையை சொல்கிறார். வேறார் செஞ்சு உண்மையை சொல்கிறார் அவர். அதனால் நம்ம கவிஞர் கண்ணதாசனை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாதுங்க. அடுத்து இன்னும் ஒரு குரலையும் சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்கு இதோடு முடித்துக்கிறேன். ரொம்ப நேரம் வரையும் இதை பேசணும் உங்களுக்கு நல்லதில்லை. அதாவது மலரே குறிஞ்சி மலரேன்னு ஒரு பாட்டு இருக்குது டாக்டர் சிவான்ற ஒரு படத்தில், மலரே குறிஞ்சி மலரேன்னு. அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிடுவோம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மலரே குறிஞ்சி மலரே படிச்சுட்டு வரையில், தாய் வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவதுதானே உறவென்னும் சாம்ராஜ்யம் சொல்கிறார். பாருங்க, என்ன அருமைங்க. உண்மையிலேங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானி தாங்க அவர். தாய் வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவதுதானே உறவென்னும் சாம்ராஜ்யம். உறவு. இப்போ திருமணம் செய்து வச்சு தலைவி நம்மள்கிட்ட வந்துட்டான்னு வச்சுருங்க, அதுதாங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அவங்க எத்தனையோ சொந்தத்தை விட்டுட்டு, தன்னுடைய தாய் வழி சொந்தம் 1000 விட்டுட்டு வந்துடுறாப்புல. ஆனால் நம்மகிட்ட வந்து நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தான் சொந்தமாகுது, நம்ம பேரன் பேத்திகள் சொந்தமாகணும். அதை என்ன ஒரு 3 வரியில் சொல்லியிருக்காருமா, தாய் வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவதுதானே உறவென்னும் சாம்ராஜ்யம். என்ன அற்புதம்! கவிஞர் கண்ணதாசனுக்கு இணைய யாருமே இல்லைங்க. தயவு செய்து கவிஞர் கண்ணதாசன் தான் இருக்காங்க. ஆனால் அவருக்கு இணையாக கிடையாது. இருக்காங்கங்க, கவிஞர் வாலி இருக்கார், அடுத்து நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து இருக்கார். ஆனால் கவிஞர் கண்ணதாசனுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கார், 28 வயசில் இறந்துட்டார். அற்புதமான பாடல்கள் தான். ஆனால் இவருக்கு இணையாக யாரும் கிடையாதுங்க என்னை பொறுத்தளவுக்கு இவருக்கு. ஆனால் நான் தினந்தோறும் கண்ணதாசனுடைய பாடலை கேட்டுவிட்டு தான் தூங்கவே செய்வேன். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.